ஒன்று உரிக்கிறதுக்கே ஒரு நேரம் ஆகுது. இதெல்லாம் எப்போ உரிக்க போறேன்னு தெரியலையே. என்னடா இந்த சைஸுக்கு மலை மாடு ஒன்று உட்காந்துக்குதா? தம்பியா தம்பியா? நான் பாடி பாக்குறா, என்னோட வயசு அதிகமா உனக்கு. வயசை பத்திலாம் ஏன் கேக்குற? சரி, என்ன விஷயம் சொல்லு. என்ன பண்ணுகிற? தேங்காய் உச்சினுக்கிற? ஏன் உனக்கு கண்ணு தெரியாதா? தேங்காய் தானே உச்சிங்கிறான். தேங்காய் தான் உச்சினுக்கிற. நான் வேலைக்கு போலியா? வேலை எங்க இருக்குது? எங்க போனாலும் குண்டாக்குறேன்னு வேலை தராமையே அமுச்சு விட்டுறாங்க. அப்ப அந்த மாதிரி ஸ்லிம் ஆயிட வேண்டியது தானே? ஸ்லிம்மா? அட நீ வேற காமெடி பண்ணி இருக்காதப்பா. என்னப்பா விஷயம்? நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்குது, தெரியுமா உனக்கு? என்ன ஒத்துமை? உனக்கும் வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை, அதான் ஒத்துமை. உனக்கும் வேலை இல்லையா? வா இப்படி வந்து உக்காரு, தேங்காய் உரிப்பித்தாவது பாப்ப. எந்த ஊருனியா? முன்ன பின்ன நான் பார்த்ததே இல்ல. யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாம் நம்ம ஊர் தான். என்ன பாக்குறா? இல்லப்பா, உனக்கும் வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை. ஆனா பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு தான் தெரியல. நீ கவலைப்படாத, நம்ம 2 பேரும் இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறோம், ஓகேவா? பணம் சம்பாதிப்புமா? எப்படிப்பா? வேலைக்கு போனா தானே சம்பாதிக்க முடியும்? எங்கேயும் போத்தாலே இங்கே சம்பாதிக்கலாம், கவலைப்படாத. எனக்கு குழப்பமாவே இருக்குது. சரி, நானா பண்ணா? நீ ஒன்னும் பண்ணாத, நான் பண்றேனோ அதுக்கு மட்டும் ஆக்ஷன் கொடு. ஆக்ஷனா? எப்படியா? சிரிப்பு, அழுகை, பாவம், இது போதுமே. சூப்பரா பண்றியா? அப்படியா சொல்றா? எஸ், அப்படிதான் சொல்றேன். இப்ப நடக்க போத்த பாரு. இப்பவும் எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய் மூதேவியா, உனக்கு மூளை வச்சாங்களா இல்ல மூலிய கொஞ்சம் களிமண் சொல்லி வச்சாங்களா? கொம்னுறா. அதோ தரம் பேர் அவனை வச்சுதான் பணம் சம்பாதிக்க போறான். நான் சொல்ற மாதிரி பண்ணி. சரிதான்ப்பா. ஏம்பா? என்னையாப்பா? உன்னதான் எங்க வாப்பா. சொல்லுங்க. நான் ஒரு டைரக்டர்ப்பா, இவரை வச்சு படம் பண்றேன். டைரக்டரா? எந்த படத்துக்கு? இப்ப நச்சுனுக்கிற படத்துக்கு தான். ஓ, புது படமா? சரி, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? உன் மகத்துல ஒரு ஒலி தருதுப்பா, அதனால தான் கூப்பிட்டேன். அப்படியா? இல்லையே, நானும் கண்ணாலாம் பார்த்தேனே, அப்படிலாம் தெரியலையே. அதெல்லாம் உனக்குலாம் தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். நீங்க சொல்லுங்க டைரக்டரை. சரி, அதெல்லாம் விடுங்க. நான் என்ன பண்ணோம்? எனக்கு வேற டைம் ஆகுது. ஒண்ணு இல்லப்பா, தேங்காய் உரிக்கணும், அதுவும் சிச்சினா உரிக்கணும். அது அவருக்கு தெரியல, நீ பண்றியா? சார், என்ன சார் ரோட்ல போனவனுங்களாம் வாய்ப்பு கொடுக்குறீங்க? நீதான் ஒழுங்கா பண்ண மாட்டியாடா? அதுக்காக நான் 50,000 ரூபாய் கட்டி ஹீரோவை நடிக்கிறேன்னா? நீ 50,000 கட்டு, 50 லட்சம் கட்டு, மூஞ்சில நடிக்கிற சாதிசாதியே இல்லையாடா? நான் என்ன பண்ணும் சார்? எனக்கு டைம் ஆகுது, நான் போனோம். ஏம்பா நீ போப்பா, நான் நடிக்கணும். தோப்பா நீ நில்ல, அவன் சொன்னா பயந்துருவியா? பயமா? எனக்கா? எவ மேலயும் பயம் இல்ல. அப்ப சிச்சிக்கினே அந்த இளநீர் வெட்டி பார்க்கலாம். இந்த இறலிரியா? ஆமாயா, சிச்சிக்கினே வெட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சரி, என்னமோ. கொஞ்சம் மூஞ்ச தூக்கி சீரியா. சூப்பர் சூப்பர் சூப்பர், நீதான் எனக்கு தேவை, இந்த கதைக்கு நீதான் தேவை. என்ன சொல்றீங்க? இந்த படத்தோட ஹீரோ நீதான் சார். அட போடா. அப்ப நான் 50,000 ரூபாய் கட்டி சேர்ந்துக்கிறேன்னா? செகண்ட் ஹீரோன்னு வச்சுக்கோ, இவதான் நம்ம படத்துல ஹீரோ. பணம் கட்டின நானு செகண்ட் ஹீரோ, தொம்மா வந்தவோ ஃபர்ஸ்ட் ஹீரோவா? நாடா மண்ணம் கட்டி பணம் கட்டா? ஏம்பா ஒரு 50,000 கட்ட முடியுமா? 50,000 ரூபாய் திடீர்னு கேட்டா எப்படி? நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, நீ அவ்வளவு அருமை நடிக்கிற. இந்த கபோதி அசிங்கம் பத்துறானே. உண்மையிலே நான் நல்லா நடிக்கிறேன். நாங்க ஏகி பாபு எப்படி இருந்தா போல? சொல்லு சபால நடிச்சிருந்தாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப சூப்பரா நடிக்கிறாருங்க. அவரோட சம்பளம் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 10 லட்சம் 5 லட்சம். ஆமாங்க, பேப்பர்ல எல்லாம் போட்டுருந்துச்சு. உன் மூஞ்சி ஜாடியும் ஏகி பாபு சார் மூஞ்சி ஜாடியும் ஒன்னாகுது, அதனால தான் வாய்ப்பு கொடுத்தேன். என்னது? யோகி பாபு சார் மூஞ்சோ என் மூஞ்சோ ஒன்னாகுதா? இத பாரு, நீ நான் தான் டைரக்டர் அட்ஜஸ்ட் பண்ணாலும் 50,000 ரூபாய் கட்டினா தான் ஹீரோவை நடிக்க முடியும். பாத்தியா, நான் இருக்கும் போதே மிரட்டுறான். சார், 50,000 ரூபாய் உடனே பெறட்டணும்னா ஒரு வாரம் தான் டைம் கொடுங்க சார். ஒரு டைம்ல வேலைக்கு ஆகுதுப்பா. நான் படம் இன்னைக்கே ஷூட் பண்ணேன், கேமராமேன்லாம் வர சொல்லிட்டேன். ஐயோ, நல்ல வாய்ப்பாச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. டேய் பாவண்டா, அவன் ஒரு கட்சி தான் தட்டுமே. டைரக்டரே அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. என்கிட்ட மட்டும் கரார வாங்க, நல்ல காசு. சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். வீட்டுக்கு போய் எப்படின்னா அரேஞ்ச் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். உன்னெல்லாம் நம்ப முடியாது. டேய் பாக்கிறதுக்கு தேவ கல்யாக்கு தேவ நம்ப முடியாதுன்றா. தேவ கல்யாந்தாக்கா எதனா நம்பிக்கை குடுத்துட்டு போக சொல்லு, அப்பதான் நம்ப முடியும். ஏம்பா உன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குப்பா, இவன் தான் நம்ப மாட்டான். சார், உங்க நம்பிக்கை எனக்கு போதும் சார்.
இதாங்க சார் என் மோந்திரம். இதாங்க சார் என் பர்ஸு. அதுல கூட காசு கூட ஒரு 2000 ரூபாய் இருக்கு சார். வச்சுங்க சார். நாடா இப்போ நம்பிக்கை வரலையா? நம்புறேன். சரி வச்சு ஷூட் பண்ணிங்க. என்னப்பா ஷூட் பண்ணிடலாமா? சார் ரெடி சார். நடிக்கிறதுக்கு முன்னால உங்க வீட்டுல போய் சொல்லிட்டு வாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆமாங்க, எங்க வீட்டுல நடிக்கிறோம்னா ரொம்ப பெருமைப்படுவாங்க. போ சொல்லிட்டு வா, அதுக்குள்ள கேமரால வந்துடும். அவனு சூப்பரா நடிக்க வைக்கிறேன். சரிங்க சார், நீங்க தெய்வம். எப்படியோ வந்த எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருங்க சார். ரொம்ப நன்றி சார். டக்குன்னு வந்துருப்பா, ஷூட் ஆரம்பிச்சிருவா. உடனே வந்துடுறேன் சார். ஏன்பா எப்படிப்பா இதெல்லாம்? ஏமாத்தத்துக்கு பல வழி இருக்குதுடா, அதுல இது ஒரு வழி. உன் கூட இருந்தெல்லாம் பொழுக்குதா, உழைக்காமே சம்பாதிக்கலாம். பல நாள் திருட ஒரு நாள் மாட்டிக்குவான். எப்பவுமே இந்த வேலை பண்ணக்கூடாது. சரிப்பா, எனக்கு பங்கு கொடுப்பா. அவன் எடுத்துட்டு வருவான்ல, அதுல பாதி ஷேர் குடுத்துறான். இப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா பாதி ஷேர் குத்துருவல்ல? கண்டிப்பா குடுத்துரும்பா, நான் மானஸ்தான். சரிதாப்பா, நீ வீட்டுக்கு போய் டக்குன்னு வந்துரு. உண்மையிலே மண்டியில களிமண் கூட இல்ல போல. எப்படியோ பாதி பாகம் 25,000 ரூபாய். அது வந்துச்சுன்னா நம்ம ஒரு பொட்டிக்காடி போட்டுன்னு உட்காந்துட வேண்டியதுதான். ஆனா கொஞ்சம் குழப்பமாவே இருக்குதே. நானா மூஞ்ச சொஞ்சுனுக்குறா? இல்லப்பா, இங்க ஒரு விஷயம் நடந்துச்சு, அது எனக்கு குழப்பமாவே இருக்குது. என்ன விஷயம்? ஒருத்தன் வந்தான், நல்லா பேசிக்கினே இருந்தான். தப்புன்னு இன்னொருத்தன் வந்தான், இவன் டைரக்டர்ட்டான். டைரக்டர்ட்டானா? அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் இவன் 50,000 ரூபாய் கேட்டான். அவன் போய் எடுத்துன்னு வரேன்னு போனான். நீ சொல்றதே குழப்பமா இருக்குதானா? அதுதான்ப்பா எனக்கு குழப்பமா இருக்குது. ஆனா அவன் பர்ஸு மோந்திரத்தெல்லாம் அவன் வாங்கிட்டு போயிட்டானா? பர்ஸு மோந்திரத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டானா? எனக்கு குழப்பம் தீந்துச்சுன்னா. எப்படியா உனக்கு மட்டும் தீரும்? இப்ப அந்த பர்ஸு மோதிரம் எல்லாம் குத்துட்டு போனால, அவன் இப்ப திரும்பி வருவான். ஆமா அவன் தான் 50,000 ரூபாய் எடுத்துன்னு வரேன் நானா. எதுக்கு 50,000? இவன் தான் படம் நடிக்க வைக்க போறானா அவனா? இவன் தான் இப்ப இல்லையே. ஆமா இல்ல, ஆனா எனக்கு பங்கு 25,000 ரூபாய் இருக்குதா. பங்கா 25,000 ரூபாவா? அப்படிதான் சொன்னாரு டைரக்டர். அவர் தான் டைரக்டரே இல்லையே. ஆமா டைரக்டரே இல்ல, அவரு எப்படி படம் எடுப்பாரு? இப்ப 50,000 ரூபாய் எடுத்துன்னு வர்றாருல, அவர் இப்ப சொல்லுவாருண்ணா. நான் அப்படி உக்காந்துக்கிட்டுமா? உக்காருப்பா. 25,000 ரூபாய் பங்கு வந்தா நான் பொட்டி கடை வைக்கலான்னுங்கிறேன். நீ நான் சொல்ற? பொட்டி கடை வைக்கிறதுக்கு முன்னால கம்பி என்ன வேண்டியதா இருக்குமே. கிரில்லு கம்பியா? ஆமாப்பா, சேப்பா கிரில்லு கம்பி வைக்கணும் கடைக்கு. அது ஒருத்தர் வராரு, அவரா? அப்பா, இனிமேட்டு என்ன பெரிய படத்துல பார்க்க போற. சொல்லும் போதே எனக்கு பெருமையாகுதுடா. இங்கதான் டைரக்டர் இருக்காரு, வா போய் பார்க்கலாம். வாப்பா, 50,000 எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துன்னு வந்துட்டேங்க. எங்க அம்மா நகைலாம் வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். யாரா? பா, அவர் எனக்கு முன்னாடி ஹீரோவா இருந்தாரு, இப்போ சைடு ஆக்டர். மூஞ்சி வாட்டுமே சரியில்லையாடா. குடுப்பா காசா. நான் டைரக்டருக்கு தான் கொடுப்பேன். டைரக்டர் எங்க? டைரக்டர் வீட்டுக்கு போய்க்கிறாரு, வந்துருவாரு. ஏய், இந்த கேமரா இதெல்லாம் இது எதுவுமே காணுமாடா. தம்பியா, அந்த குழுன்னு அந்த ஏசி பஸ் கூட காணுமாடா? எல்லாம் வந்துரும்னு சொன்னாரு, இன்னும் வரலையா? ஏம்பா, அது வருதோ இல்லையோ, பேசினா பேர் காசை கொடுப்பா. டைரக்டர் கூட எங்குதா? தெரியாதா? உனக்கு தெரியுமா? டைரக்டரே யாருன்னு எனக்கு தெரியாது. என்னப்பா நீங்க பேசுறதே புரிய மாட்டேது. டைரக்டர் எங்கதான் போனாரு? டைரக்டர் உன் மோந்திரம் உன் பர்சனல் எடுத்துன்னு போய்க்கிறாரு. மோந்திர பர்ஸ் எடுத்துன்னு போயிட்டாரா? ஏய், அவன் உண்மையா டைரக்டரா? ஏம்பா, நான் தேங்காய் பூசிருந்தேன், வந்து பேசினா உன் பையன் வந்தோடனே டைரக்டர்னு சொல்லிட்டேன்ப்பா. ஏய், நீயும் 50,000 ரூபாய் கட்டிக்கிறேன்னு சொன்னீங்கடா. சும்மா பில்டப்பா இருக்கட்டும்னு சொன்னேன். மூதே இப்படி ஏய், எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அந்த மோதத்தை பரிசும் கூறா. நான் என்ன பண்ண, என்ன கேக்குறீங்க? ஐயோ!